வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா, மாமியார் மாமனாரை தரக்குறைவாக நடத்தும் திமிர் பிடித்த மருமகள். இந்த கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுந்தரம் பார்வதி இவர்கள் இருவரும் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இவர்களுக்கு ரொம்ப நாள் கழித்து தான் சண்முகம் பிறந்தான். ஆரம்பத்தில் இருவரும் ஒரு அளவுக்கு வசதியாகத்தான் இருந்தார்கள். திடீரென சுந்தரத்திற்கு மருத்துவ செலவு வந்ததால் இருக்கும் நிலத்தில் பாதி விற்கும் நிலை ஏற்பட்டது. காலப்போக்கில் அந்த நிலத்தில் வரும் பணத்தை வைத்து வாழ்ந்து வந்தார்கள். சண்முகமும் நன்கு படிக்க ஆரம்பித்தான். பள்ளி படிப்பில் அவனே முதல் மாணவனாக வந்தான். அதனால் எந்த செலவும் இல்லாமல் கல்லூரி படிப்பையும் முடித்தான். படிப்பு முடிந்தவுடன் சண்முகத்திற்கு பட்டணத்தில் வேலை கிடைத்தது. வேலைக்கு சேர்ந்தவுடன் தன் பெற்றோர்களை அங்கு அழைத்து செல்வதாக சொல்லிவிட்டு அவன் மட்டும் பட்டணத்திற்கு சென்றான். கிராமத்தில் இருந்து வந்ததால் அவனுக்கு பட்டணத்து வாழ்க்கையை பழகுவதற்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது. வேலைக்கு சேர்ந்த 1 மாதத்தில் பட்டணத்திற்கு அவன் அம்மா அப்பா இருவரையுமே அழைத்து கொண்டு சென்றான். அவன் சம்பாத்தியத்தில் வீட்டு வாடகை, மளிகை பொருட்கள் என அதற்கே அந்த பணம் சரியாக இருந்தது. மகன் கஷ்டப்படுவதை பார்த்த அம்மாவும் அப்பாவும் கிராமத்தில் இருந்த வீடு நிலத்தை விற்று அங்கு பட்டணத்தில் ஒரு வீடு ஒன்று வாங்கினார்கள். ஆரம்பத்தில் சண்முகத்திற்கு சம்பளம் குறைவாக இருந்தாலும் போக போக நல்ல சம்பளம் கொடுத்தார்கள். சண்முகத்திற்கு அங்கு தன்னுடன் வேலை பார்க்கும் பிரியா மீது காதல் ஏற்பட்டது. பிரியா கொஞ்சம் வசதியான வீட்டு பெண். அப்பா அம்மா வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் என்று சொன்னாலும் இவளின் பொழுது போக்கிற்கே வேலைக்கு சென்றாள். முதலில் பிரியாவின் குடும்பத்திற்கே இவர்களின் காதல் தெரிந்தது. அவர்களுக்கு சண்முகத்தை பிடித்து போகவே இருவருக்கும் திருமணம் முடிந்தது. திருமணம் ஆன முதல் நாளில் இருந்தே மாமியார் மாமனாரிடம் மருமகள் திமிராகவே நடந்து கொண்டாள். எந்த வேலையும் வீட்டில் செய்ய மாட்டாள். ஒரு நாள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை என்று படுத்து கொண்டிருந்தார். அப்போது மருமகள் அவள் கணவரிடம், ஏங்க இன்னும் ஒன்றும் சமையல் செய்யல என்று கேட்டாள். மகனும், இன்னைக்கு அம்மானால சமைக்க முடியலையாம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னான். மருமகள், அவள் வேணுமென்றே படுத்திருக்கா என்று மாமியாரை தரக்குறைவாக பேசிவிட்டாள். கொஞ்ச நாள் இப்படியே சண்டையிலும் சமாதானத்திலும் போனது இவர்களின் வாழ்க்கை. மருமகள் கருவுற்றாள். குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்த முதல் வருட பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினார்கள். அங்கு வந்த சொந்தங்கள் எல்லாம் பார்வதியை கேவலமாக பார்த்தார்கள். ஒருவர் வந்து மருமகளிடம், யார் இந்த அம்மா என்று கேட்க, அதற்கு மருமகள் தன் வீட்டு வேலைக்காரி என்று மாமியாரை சொல்லிவிட்டாள். பார்வதி அழுது கொண்டே அவள் அறைக்கு சென்று விட்டாள். இதை தெரிந்த சண்முகம் மனைவியை தட்டி கேட்க, மனைவியோ திமிராக பதில் சொல்ல இருவரும் சண்டை பெரிதானது. பிரியா கோபித்து கொண்டு தன் அம்மா வீட்டிற்கு தன் மகளை எடுத்துக்கொண்டு காரில் ஏறி சென்றாள். திடீரென அவள் போன கார் மீது மற்றொரு கார் மோத விபத்து ஏற்பட்டது. நல்ல வேளையாக குழந்தை மட்டும் காயங்கள் இல்லாமல் தப்பித்தது. ஆனால் பிரியாவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. விஷயம் தெரிந்து அனைவரும் மருத்துவமனைக்கு வர, மருத்துவரிடம் பிரியா எப்படி இருக்கிறாள் என்று சண்முகம் மருத்துவரிடம் அழுது கொண்டே கேட்டான். அதற்கு மருத்துவர், உயிருக்கு ஏதும் ஆபத்தில்லை, ஆனால் என்ன டாக்டர் சொல்லுங்க என்று சண்முகம் கேட்க, பிரியாவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டதால் இனி 3 மாதங்கள் அவள் படுத்த படுக்கையில்தான் இருக்க வேண்டும் என்று மருத்துவர் சொல்வதை கேட்ட சண்முகத்திற்கு அழுகை அடக்க முடியாமல் கத்தினான். இதையெல்லாம் கேட்ட பிரியாவிற்கு மனம் இரண்டானது. தன் கை கால்களை அசைத்து பார்த்தாள். அசைக்க முடியவில்லை. கண்ணீர் கண்களில் குளம் போல தேங்கி நின்றது. சண்முகம் அவள் கையை பிடித்து, நான் இருக்கிறேன் என்றான். வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். யாரை கேவலமாக நினைத்தாலோ அந்த அத்தைதான் அவளுக்கு எல்லா பணிவிடையும் செய்தார். கொஞ்சம் கொஞ்சமாக பிரியாவின் உடல்நிலையும் சரியாகி கொண்டிருந்தது. பிரியா அவள் அத்தை காலில் விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள், நான் பேசின பேச்சிற்கு வேற யாராவது இருந்திருந்தால் என்னை அப்படியே விட்டுவிட்டு சென்றிருப்பார்கள் என்று அழுதாள். அத்தை, நீயும் என் பெண்தாம்மா, பெத்த புள்ள பேசினதுக்கு எந்த அம்மாவாவது கோபித்து கொள்வார்களா என்று பெருந்தன்மையாக கூறினார். இப்போது பிரியா மனம் திறந்தி
தன் அத்தையுடன் சந்தோஷமாக வாழ்கிறாள். என் அன்பார்ந்த வாசகர்களே, இந்த சேனலில் வர்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.